السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இந்த ஏக இறைவனை திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 21வது நாளில் நோன்பை நோற்றவர்களாக அசண்டை துறைக்கு பிறகு உள்ள இன்றைய மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனை சாந்தியும் சமாதானமும் என்றென்று உரித்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நிலவற்றமாக வளர்ப்புரைக்குமாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய செய்தி முடிவெடுக்கும் அதிகாரம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு காரியத்திற்கு முடிவெடுக்கும் அதிகாரம் யாரை சார்ந்தது என்று சொன்னால், அது அந்தந்த யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை சார்ந்ததாக அது அமைகிறது. மார்க்க விஷயத்தில் எது யாருக்கு அதிகாரம் இல்லை, நபிக்கு தான் அதிகாரம். இஸ்லாம் வந்துவிட்டால் ஒமா கானலி முக்மினி வலா முக்மினத்தின் இதா கலவுமாக வரசூடுகு அம்ரன் ஐய பூனலகும் நகியரத்தின் அம்ரியும் வம யசில்லா வரசூலகு ஃபகது வல்லாட முபீனா. அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டா அந்த காரியத்துக்கு எதிராக எந்த கொம்பனும் வாய் திறக்கக்கூடாது. அவனுடைய கொம்பளையோ எப்படி மார்க்கம் சொல்லுது. அப்படி வாய் திறந்தீங்கன்னு சொன்னால் நீ கடுமையான வழிகேட்டில் போயிட்டீங்க, அழிஞ்சிட்டீங்க, நாசமாயிட்டீங்கன்னு. இஸ்லாமில் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய முடிவு தான். அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். ரசூலுக்கு பிறகு தான் அதிகாரம். அல்லாஹ் முடிவெடுத்து வஹி மூலமாக ரசூல் முடிவெடுத்தா அங்கீகரிப்பான். அல்லாஹ் அல்லது ஹதீஸ் மூலமாக அவர் முடிவெடுத்தால் அவன் அங்கீகரிப்பான். உள்ளத்தில் கூட செய்தியின் மூலமாக மார்க்க விஷயத்தினுடைய முடிவெடுக்கிற சொல்லாது. அது அல்லாஹ் ரசூல் கூறியது. உலக விஷயத்தில் ஒரு பணியாசல் அஜரத்து இருக்கிறாரு, அந்த முடிவு அவரை சார்ந்தது. அஜரத்துக்கு உள்ள வேலை என்ன, அந்த முடிவு அவர் எடுக்கலாம். பயான் பண்ண தொழு வைக்க என்ன தலைப்படுத்த ஜும்மாவுக்கு அதுக்கு இதுன்னு இப்படி ஒரு பணியாச தலைவர் இருக்கிறாரு, அது அவருக்குரிய அதிகாரம். ஒரு நிர்வாகம் சங்கம் இருக்கும்போது ஒவ்வொரு மனிதர்களும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறான். குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி, 2 பேர் அதிகாரம் எடுத்து 2 பேரும் யாராவது ஒரு ஆள் செய்யலாம். குடும்ப தலைவர் தான் முடிவெடுக்கணும். அப்போ இவங்களும் முடிவெடுக்கலாம். விட்டு கொடுத்தா யார் மாப்பிள்ளைக்காரன் விட்டு கொடுத்தா இப்படின்னு பார்க்க முடிகிறது. அதிகாரத்தில் முடிவெடுக்க இது துள்ளுவாங்க. நாங்கள் பணியாச தலைவராக இருக்கோம், நாங்கள் தான் முடிவெடுப்போம். அப்படியே எத்தனை தலைவர்களை பார்த்துருக்கோம் உலகத்தில். இல்லை சொல்ல வரல, எனக்கும் சொல்ல வரல, பல பேர். அதுபோல் இப்போ பணியாச எத்தனை நாடு நகரம் முதலமைச்சர்னா நம்ம நாட்டு மாநிலத்துக்கு அவன் தான் முடிவெடுப்பான். ஒரு பிரதமர்னா இந்தியாவில் ஒரு பிரதமர் அவன் தான் முடிவெடுப்பான். இந்த நாட்டுக்கு பெரிய பெரிய அளவு அரபுகளாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் முடிவெடுக்கிற அதிகாரம் பொறுத்த வரைக்கும் யாருக்கு இருக்குது, அந்த தலைவனுக்கு இருக்குது. தலைவன்னா பல பேரில் இருக்காங்க. முதலமைச்சர் தலைவன் தான், பிரதமர் தலைவன் தான், ஜனாதிபதி தலைவன். பல நாடுகளுக்கு டெலிவிஷன் இந்தியாவோட ஜனாதிபதி உண்மையான ஒரு டெலிவிஷன் எழுதி கொடுத்து தான் படிக்கணும். இல்லை எழுதி கொடுக்குறாலும் பிரதமர் மாளிகை அதை வாசிப்பான். அப்படி இந்த மற்ற நாடுகள்லாம் ஜனாதிபதிக்கு முழு பவர் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மார்க்கத்தில் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியத்துக்கு உட்பட்டவர்கள் அந்த தலைவர்களுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது மார்க்கத்தில் உள்ளது தான். இது மார்க்கத்தில் அது போல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த முடிவுகளை பொறுத்தவரை நல்லதாக கெட்டது இருக்க முடியும். கெட்டதை நரகத்துக்கு போய் நாசமாக போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் முடிவுகளை நல்ல விஷயத்தை நோக்கி முடிவெடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதில் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒரு கூட்டாக வரும்போது நீங்கள் மசூரா பண்ணி முடிவெடுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி மார்க்க நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஒரு 10 பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்துட்டாலே அந்த முடிவு எப்படி அமையணும், மசூராட ஒரு பணியாச ஊருக நாடு தெரு சங்கம் இல்லாமல் எதாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டு எவனாக முடிவெடுக்கும் போது பொது காரியத்திற்கு மசூரா பண்ணணும். அந்த மசூராவுடைய அந்த முடிவு அறிவிக்கிறான் எவனாக இருப்பான், தலைவர். மசூராவுக்கு தலைவர் வச்சுப்பாங்க, மசூரா ஆலோசனைக்கு. அது நாட்டுக்கு தலைவர் வச்சுப்பான், சட்டசபைக்கு ஒரு தலைவர் இருப்பான், நாடாளுமன்றத்துக்கு தலைவர். அந்த மாதிரி அவர்கள் தான் அறிவிக்கணும். அது முதலமைச்சரும் பிரதமரும் அந்த மட்டத்துக்கு அந்த மாதிரி முடிவெடுக்கும் போது நீ சொல்லி கேட்கணும். மசூராவில் நீ சொல்லு எல்லாரும் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு எல்லாருடைய நிறைகுறைகளையுமே உள்வாங்கி கொண்டு அதனுடைய நல்ல சாதக பாதத்தை விலக்கி அந்த இடத்துல விலக்கி இவர் இப்படி சொன்னார், இந்த கருத்து ஒத்து வராது, அவர் அப்படி சொன்னார், அந்த கருத்து ஒத்து வராது,
இது ஒத்து வரும், இதுதான் சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லி முடிவு அறிவிக்கிறவன் யார்? தலைவர் தான் அறிவிப்பான். இது மார்க்கத்தில் உள்ளது, இதை பார்க்கணும். அதுபோல் உங்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் தான் முடிவு எடுக்கிறேன். இப்படி பொண்டாட்டி சொல்கிறேன், எனக்கு பிரியாணி வைக்கிறேன், நான் தான் முடிவு எடுக்க முடியும். இப்படி மீன் காய்ச்சிக்கிறேன், இந்த பிரியாணி எல்லாத்தையும் சொல்லணும், சாம்பார் வைக்கிறேன், அந்த மாதிரி என் குடும்பத்துக்கு நான் முடிவு எடுப்பேன். என் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அப்படி பல மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அவரோட யார் பொறுப்போ அவர்கள் தான் அந்த முடிவெடுக்க வேண்டியது மாற்றம் சொல்லுது. அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமு ஸலாத்த வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன இதா அஸாபஹுல் பகீ ஹும் யன்தஸிரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிறைய பேருக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், அவங்களுக்கு நல்ல காரியத்தை பயணிக்கிறாங்க பேசிட்டு வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தமது இறைவனுக்கு பதிலளித்து தொழுகையை நிலைநாட்டி தமது காரியங்களில் தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் தர்மம் செய்வோருக்கும் செலவிடுவோருக்கும் தர்மமாக தமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இறைவனத்தில் உதவி தேடுவோருக்கும் அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்ததாகும், நிலையானதுமாகும் என்று 42வது அத்தியாயத்தினுடைய 39 மட்டும் அல்லாஹ் சொல்றான். 42வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம், அது 42, 37, 30, 33 வசனங்கள், 4 வசனங்கள் 36 சொல்லப்படுது. இது நமக்கு பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவரிடத்திலே முடிவெடுப்பார்கள். முடிவெடுத்த முடிவை என்ன செய்வாங்க? குர்ஆன் சொன்ன மாதிரி அவங்க நம்ம நடந்துக்கிறோம், அதான் முடிவெடுக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுக்கு சிறந்த ஒரு செயலாக நமக்கிடையே மசூரா பண்ணுறாங்க, ஆலோசனை செய்வது அமைகிறது என்று மார்க்கை சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்படி மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இல்லை ஒன்று நிறைய வசனங்கள் மசூரா குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, ஆலோசனை தட்டுங்க, அப்படி நிறைய வரும், ஆலோசனையாக வரும். யார் யார் எப்படி ஆலோசனை கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தைன்னா அந்த குர்ஆன் பேசப்பா ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதுபோல் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க அந்த டீமில் அது ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க, 2க்கு அனுப்புவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போருக்கு எங்கேயே போகும்பொழுது அப்போ திடீர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் சஹாபாக்கள் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிடுவாங்க, அந்த தலைவர்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அதுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எடுத்து சொல்லி பேசுகிறேன், நான் முடிவு எடுக்கிறோம்லாங்கிறாங்க. நாங்கள் எங்கள் சங்கத்துக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறோம், எங்கள் பழைய தலைவர் நாங்கள் ஜமாத்துக்கு நாங்கள் முடிவு எடுக்கிறோம். எடுறா ஓ அதிகாரத்துக்கு நீ முடிவு எடுக்க போகிறான், ஏன் அதிகாரத்துக்கு நான் முடிவு எடுக்க போகிறேன், அவர் அதிகாரத்துக்கு அவர் முடிவு எடுக்க போகிறாரு. அவன் அந்த மாதிரி பார்க்க முடிவு, அதில் ஒரு பெருமை விஷயம் முடியும். நாங்கள் முடிவு எடுக்கிறோம்ல, முடிவு எடுத்து தோட உன்ட்ட யாருக்கு முடிவு எடுக்க வேணாண்டா, ஏன் அதிகாரத்துக்கு நான் முடிவு எடுப்பேன், ஓ அதிகாரத்துக்கு நீ முடிவு எடு. அந்த மாதிரி சஹாபாக்களும் முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபிஷீனியாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் போகிறாங்க, பக்கத்து ஏகத்துவக்குடியை காப்பாற்றுவதற்காக. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தலைவர். அங்கே அபிஷீனியாவில் நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார். நஜ்ஜாசி மன்னர் கிறிஸ்தவ மன்னராக சக்கரவர்த்தியாக அவர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கிறார். அங்கே அடைக்கலமாக போகும்பொழுது காப்பீர்கள் வந்துடுறாங்க, எங்கள் அனுப்பி விடுங்க, நாங்கள் வேற யாரும் இல்லைங்க, மன்னர்கிட்ட வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற மன்ன அதிகாரிகள்கிட்ட எல்லாம் லஞ்சத்தை கொடுத்து, லஞ்ச பெருச்சாளிகள் லஞ்சத்தை கொடுத்து, அமைச்சர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து, நாங்கள் வருவோம், காப்பீர்கள் வருவோம், மக்காவோட இருந்து எங்கள் ஆளுக்கு தூக்கிட்டு போயிடுவோம், நீங்கள் மன்னர்கிட்ட சப்போர்ட்டாக பேசுங்கிறாங்க. வடவாக்கள் லஞ்சத்தை கொடுத்தவொடனே இன்றைக்கே மேற்படியான லஞ்சத்துக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, லஞ்சத்தை வாங்கிட்டு மன்னர்கிட்ட பேசும்பொழுது அபூ தாலிபுக்கு செய்தி கிடைக்கிது. ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர் தான் வந்துக்கிட்டு அந்த டீமுக்கு நிறைய பேரோட குழுக்கு அவர் தலைவர். அவருக்கு செய்தி கிடைச்ச உடனே இப்படி நம்மளை கூட்டிகிட்டு போய் வந்திருக்கிறாங்க. மன்னர் கேட்பார், மன்னர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், உண்மையை சொல்லணும், இதுவரைக்கும் எதையெல்லாம் சொன்னோமோ அதையெல்லாம் சொல்லு, இதுவரைக்கும் எதையெல்லாம் நம்ம சொன்னோமோ அதையெல்லாம் அறிவிப்போன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. உடனே முடிவு. அபூ தாலிப் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அல்லாஹ் சொன்னாலும் அதை மாதிரி செஞ்சிருவோம் சொல்லிடுவோம். அந்த சபையில் உடனே முடிவெடுத்தார் அபூ தாலிப் அவர்கள், ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அந்த முடிவில் பேசப்படுது. மன்னர்கிட்ட வரிசையாக சொல்கிறார், மன்னரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, மன்னரை நாங்கள் செய்தி சொல்கிறோம். விசாரிக்கும் போது விசாரணையில் மன்னரை நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று இப்போ முகமது நபி சொல்கிறாரு. புதுசாக இஸ்லாத்தை சொல்கிறாரு, ஏகத்துவத்தை நபியாக தேர்வு செய்யப்பட்டு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், மற்றவைகளை வணங்கக்கூடாது என்கிறார், மரம் சொல்லக்கூடாது, இது எதையும் சூரிய சந்திரன் எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்கிறார். அமானிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார். அண்டை வீட்டார்கள் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உயிரை கொலை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அசிங்கமான காரியத்தை தடுத்தார். பொய் சொல்லக்கூடாது என்கிறார். அனாதை சொத்தை சாப்பிடக்கூடாது என்கிறார். பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார். தொலை சொன்னார், ஜக்காத் கொடுக்க சொன்னார், நோன்பு நோக்க சொன்னார் சொல்லிட்டு செத்த பழங்கள்லாம் சாப்பிட்டு வந்தோம், செத்து போன பழங்கள் அதெல்லாம் தடுக்கிறாரு, சாப்பிடக்கூடாதுங்கிறார். உறவை பேர சொல்றாரு. இப்படி நீண்ட பட்டியலை சொல்லி முடிவெடுத்து அறிவிச்சாரா இல்லையா? உடனே ஜாபூர் இப்னு அபூ தாலிபுடைய பேச்சை கேட்டு மன்னர் அங்கே தக்க வைத்தாங்களா இல்லையா? அவங்க அடைக்கலம் கொடுத்தாரா இல்லையா? நஜாசி மன்னர் திரு நஜாசி இஸ்லாத்தில் வந்துட்டாங்க, அது தனி விஷயம். அப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்கு என்ன பொறுப்பு இருக்குதோ அவன் தான் முடிவெடுப்பான். முடிவெடுக்க அடுத்த மூக்க நினைக்க முடியாது. ஆனால் ஜாபூர் இப்னு அபூ தாலிப் உடனே சஹாபாக்களை கூடி மசூரா பண்ணி முடிவெடுக்கிறாங்க. இதுவரைக்கும் என்னத்தையெல்லாம் சொல்லி வந்தோமோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, இந்த நாட்டின் கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் நம்ம சொல்லியே ஆகுவோம். இந்த மன்னர் முகத்தை சுழிச்சாலும் சொல்லியே அவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த காரியங்கள் வெற்றி அளிக்கப்பட்டு அந்த காஃபியர்களை மண்டையில் செருப்பால் அடிச்சு துரத்துட்டாரா இல்லையா? நஜாசி மன்னர் சுரத்தி விட்ட பிறகு இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இவங்க ஓடி போயிட்டாங்க, எழுதிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த கேடு கட்டவங்க மக்கள் காஃபியர்கள் என்று சொன்னால் முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது. அவரவர் சக்திக்கு தக்கவாறு, அவரவர் பொறுப்புக்கு தக்கவாறு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பயான் 10 நிமிஷம் கொஞ்சம் பெரிய செய்தியாக இருந்தால் அதிகபட்சம் இப்போ ஒரு 11-12 நிமிஷத்துக்கு முடிஞ்சு போயிடும். 10 நிமிஷம் பெரும்பாலும் வந்துடும். இதை உணர்ந்து கொண்டு பயான் கேட்க விரும்பக்கூடியவர்கள் 10 நிமிஷம் அமர்ந்து பயான் கேட்குமாறு, அசலுடைய பயானை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் உங்களோட தூதன் சொன்ன மாதிரி எதை கேட்டோமோ அதன்படி நல்ல விஷயங்கள் அமல் செய்வோம், மறுமையில் சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த அசலுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.